கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, எப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்யும். என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நாள்ல கூட பாருங்க, நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல சமாதானத்துக்காக எங்கெங்கயோ என்ன பண்றோம், இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அதை நிச்சயமா என்ன பண்ணோம், அந்த சமாதானம் நமக்குள்ள ஆளுகை செய்யணும்ல. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த ஆத்மாவுக்குள்ளாக நிறைய நேரத்துல அநேக காரியங்களை என்ன பண்றோம், தேவையில்லாத காரியங்களை யோசித்து கொண்டு இருப்பதனால இந்த இருதயத்துக்குள்ள இல்லையா, தேவ சமாதானம் குடிக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட எப்பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளாக தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்? இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயும் சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறீங்களா? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்தால் உங்கள் இருதயத்துக்குள்ளாக இந்த சமாதானம் வரும், இந்த சமாதானம் உங்களுக்குள்ளாக ஆளுகை செய்யும் என்பதை குறித்தான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்துக்குள்ளாக உங்கள் சிந்தைகளுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மேல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்ன 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு, அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில ஆளுகை செய்யும். அப்ப எப்பொழுது தேவ சமாதானம் ஆளுகை செய்யுமா? மேல ரொம்ப அழகா சொன்னது போல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது உங்கள் இருதயத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, நிம்மதிக்காக என்ன பண்றாங்க, எங்கெங்கயோ ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஒன்னும் செய்ய தேவையில்லைங்க. ஒரே ஒரு காரியம், நீங்க ஒன்னுத்துக்குமே கவலைப்படாமல். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நிறைய நேரங்கள்ல கவலை 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 பட்டு 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 என்ன பண்றோம், இந்த இருதயத்துக்குள்ளாக சமாதானமே இருப்பது கிடையாது. என்னதான் ஆஸ்தி இருந்தாலும், என்னதான் அந்தஸ்து இருந்தாலும், என்னதான் படிப்பு இருந்தாலும், என்னதான் மேன்மை இருந்தாலும், என்னதான் உயர்வு இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல சமாதான குறைவுகள் என்ன வந்து காணப்படுது. ஏன் இந்த சமாதான குறைவு வருது? ஏன் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஆளுகை செய்ய முடியாமல் போகிறது? காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்றோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் சொல்ற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இந்த நாள்ல கூட நீங்கள் ஒன்னுத்துக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா, உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன பண்ணுமா, தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக தேவ சமாதானம் ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா. சமாதானத்தை தேடி எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட எனக்கு எல்லாமே இருக்குங்க, ஆனா சமாதானம் மாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா? நீங்கள் எப்பேற்பட்ட மனிதரா இருந்தாலும், எப்பேற்பட்ட சகோதர சகோதரியா இருந்தாலும், நீங்கள் இன்றைக்கு ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாம உங்க கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல வச்சிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை என்ன பண்ண ஜெயித்த. அப்ப ஜெயித்த இயேசு கிட்ட உங்களுடைய பாரங்களையும் உங்களுடைய கவலைகளை என்ன பண்ணுமா, வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய வருத்தங்களை எல்லாவற்றையும் எங்க கொண்டு வந்து வைக்கணுமா, தேவ சமூகத்துல வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாராம், தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, எப்பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ளாக தேவ சமாதானம் வரும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா, தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த இருதயத்துக்குள்ளாக ஒரு தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா.
அன்றைக்கு பாருங்க, தானியேல் புஸ்தகம் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, தானியேலுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க, பிரதானிகள் எழும்பி என்ன பண்றாங்க, அவங்க ஒரு கட்டளை என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, ராஜா 30 நாள் வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, எந்த தெய்வத்தை என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு கட்டளையை பெற்று கொண்டிருக்கிறாங்க. பெற்று என்ன பண்ணா கையெழுத்தும் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் தானியேல் பாருங்க, ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அவருக்கு எந்த கவலையும் இல்லைங்க. எப்போ பாரு என்ன பண்றாரு, அவருக்கு என்னன்னா 3 வேளையும் தவறாம ஜெபிப்பது தான் அவருடைய வேலை. இப்போ ராஜா கிட்ட கட்டளை வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, யார் ஒருத்தர் இந்த 30 நாளுக்கு வரைக்கும் எந்த தெய்வத்தையும் வணங்காம இருக்கணும்னு சொல்றாரு, வணங்குனீங்கன்னா உங்களை கொண்டு போய் எங்க போட்டுருவோம், சிங்கங்களின் கபில போட்டுருவோம்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த தானியேல் அதை பொருட்படுத்தவே இல்லை. தான் முன் செய்து வந்தபடியே என்ன பண்றாரா, 3 வேளை என்ன பண்றாரு, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனாய் மாறிட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவருக்குள்ள கவலை இல்லைங்க, அவருக்குள்ள பிரச்சனை இல்லைங்க, அவருக்குள்ள பாரம் இல்லை. ஏன்னா எல்லாவற்றும் என்ன பண்றாராம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறதுனால அவருக்கு கவலையே கிடையாது. இப்போ நாம என்ன பண்ணிருப்போம், கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஐயோ, ராஜா வேற கட்டளையை பிறப்பிச்சிட்டாரு, கையெழுத்து வேற வாங்கிட்டாங்க, நெக்ஸ்ட் நம்ம போய் ஜெபம் பண்ணா என்ன நம்மளை பண்ணிருவாங்களோ நம்ம பயந்து கொண்டிருப்போம். ஆனால் தானியேலுக்கு அந்த பயம் இல்லை, அந்த கவலை இல்லை. உடனே என்ன பண்றாரு, அதை பத்தி பொருட்படுத்தவே இல்லை. தான் முன் செய்து வந்தபடியே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனாய் மாறினார். ஹல்லேலூயா. ஆகவே சிங்கங்களை கெபில போட்டாலும் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவரை காப்பாற்றினார். ராஜா கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாருங்க. ஏன்னா அவருக்குள்ளாக நல்ல தேவ சமாதானம் இல்லை. ஆனால் தானியேலுக்குள்ளாக தேவ சமாதானம் இருந்ததுனால எந்த கவலையும் இல்லை, சந்தோஷமாய் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம கவலைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, நீங்கள் கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை என்ன பண்ண முடியாதான், கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்ப ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எங்களுடைய வாழ்க்கையில நிறைய கவலைகள் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் உடனே என்ன பண்றோம், தேவனுக்கு தெரியப்படுத்துறதுனால தாங்க இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசி கொண்டிருக்கிறோம். ஆகவே பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும், உபத்திரவம் வரும் தானே சொன்னாரு. இப்ப பாருங்க, உபத்திரவம் வந்து தான் ஆகும். உபத்திரவங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சமாதான குறைவுகள் வரும். ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவரிடத்துல போயிட்டு உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்க போராட்டங்களை சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆகவே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன பண்ணோம், அது நடத்தணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணோம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். சமாதானத்தை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ சகோதரனே, தேவ சகோதரியே, இன்றைக்கு கூட பாருங்க, தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எந்த காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, சமாதானத்தை இழந்து காணப்படுறீங்க, அந்த காரியத்தில் இன்றைக்கு போய் தேவ சமூகத்துல தெரியப்படுத்துங்க. உங்க பிரச்சனையை தெரியப்படுத்துங்க. எப்படி தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தரக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன பண்ணுமா, தேவனுக்கு தெரியப்படுத்த பாருங்க. நிச்சயமாக அந்த கவலைகள் எல்லாம் தேவன் மாற்றி உங்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, யோபின் புஸ்தகம் 22:21 நம்ம வாசிக்கும் பொழுது இங்க சொல்றாரு, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன உண்டாகுமா, நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, யோபு சொல்றாரு, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன உண்டாகுமா, நன்மை உண்டாகும். யார் ஒருத்தர் தேவனோடு கூட பழகி கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்ப பாருங்க, சமாதானம் உண்டாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன உண்டாகும், நன்மைகள் வரும். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல கணவன் மனைவியோடு சமாதானமா இருப்பதில்லை, கணவன் மனைவி பிள்ளைகளோட என்ன பண்றதுல சமாதானமா இருப்பதில்லை. இதனால குடும்பத்துக்குள்ளாக என்ன நன்மைகள் குறைவுபட்டு காணப்படுது. பாருங்க, கணவனும் மனைவியும் சமாதானத்தோடு இருக்கும் பொழுது, கணவன் தாய் தகப்பன் பிள்ளைகளோடு கூட சமாதானமா இருக்கும் பொழுதுதான் அந்த வீட்டுக்குள்ளாக ஒரு நன்மைகள் வரும். அதே போலதான் நீங்க ஆண்டவரோட கூட பழகும் பொழுதுதான் உங்களுக்குள்ள என்ன உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அப்போ உங்க இருதயத்துக்குள்ளாக தேவ சமாதானம் வரணும்னு சொன்னா முதலாவதாக நீங்கள் ஒன்றுக்கும் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நீங்க எல்லாவற்றையும் என்ன பண்ணோம், தேவனுக்கு என்ன பண்ணோம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் என்ன பண்ணோம், முதலாவது தெரிவிக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு காரியம், நீங்க அவரோட கூட பழகி எப்படி இருக்கணுமா, சமாதானமா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளாக நன்மைகளை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என்னென்ன நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில குறையப்பட்டு காணப்படுதோ அந்த நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். கவலைப்படாதீங்க.
தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்க மாட்டேங்குதுங்க, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கலங்க, நல்ல என்ன பண்ணல, திருமணம் ஆகலைங்க, என் வீடு கட்டப்பட முடியலங்க, நிறைய காரியத்தில் நான் குறையப்பட்டு காணப்படுறேங்க, வியாதியோடு கிடக்குறேங்க, நிறைய காரியங்கள் நான் வாழ்க்கையில என்ன பண்ணுது, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பேசி கொண்டிருக்காதீங்க. நீங்கள் தேவனோடு பழகி பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க அவரோட கூட பழகுவீங்கன்னு சொன்னா அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. யோபு பாருங்க, தேவனோடு கூட பழகுனதால்தான் அவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சொல்றாரு, நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, யோபுவை கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிச்சாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த சமாதானம் உண்டாக வேண்டுமா? மனைவியே சொல்றாங்க, நீ என்ன பண்ணு, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க, ஏன் இந்த ஜீவனை வச்சு கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கூட பாருங்க, யோபு கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி அவரோடு கூட பழகினதுனால தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், தேவன் என்னை வாழ வைப்பார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை கொன்று போடுகிற தேவன் அல்ல, என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துகிற தேவன் என்பதை யோபு புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவேதான் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் இதயத்துக்குள்ளாக தேவ சமாதானம் இருக்க வேண்டுமா? நீங்கள் அவரோடு கூட பழக வேண்டும். அன்றைக்கு தானியேல் தேவனோடு கூட பழகினால்தான் தானியேலை சிங்கங்களின் கெபில போட்டாலும் அவருக்கு கவலையே கிடையாது, என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட எந்த காரியங்களை கண்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் இதயத்துக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். யார் ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் இருதயத்துக்குள்ளாக பூரண சமாதானத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரத்துல பாருங்க, கொஞ்ச நேரம் கர்த்தரை தேடுவோம், அப்புறம் என்ன பண்ண மாட்டோம், கர்த்தரை தேட மாட்டோம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரட்டோங்க, போராட்டம் வரட்டோங்க, நிந்தைகள் வரட்டோங்க, அவமானங்கள் வரட்டோங்க, எது வந்தாலும் என்ன பண்ண முடியாது, தேவனை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில கூட எந்த பிரச்சனை வந்தாலும் நம் தேவனை விடவே மாட்டேங்க, நான் உறுதியாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வேன் என்று சொல்லி அந்த தெய்வத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உங்கள் இருதயத்துக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கொடுக்க. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா? நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் தேவனை மாத்திரமே என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம் என்று சொல்லி, ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி அந்த அளவுக்கு உறுதியா தேவன் மேல நம்பிக்கைகளா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளாக எப்பேற்பட்ட சமாதானம் பார்த்தீங்களா? அவர்களுக்குள்ளாக அந்த சமாதானம் உள்ளுக்குள்ள இருப்பதுனால்தான் இன்னைக்கு நாம அங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 7 மடங்கு அக்கினி போட போறோம்னு சொன்னா உடனே பயந்து ஓடிடுவோம், உடனே என்ன பண்ணுவோம், அந்த சிலைக்கு முன்பாக பணிந்து கொள்வோம். ஆனா இவங்க பணிய மாட்டோம், நீங்க என்ன பண்ணாலும் நாங்கள் தேவனை மாத்திரம் உயர்த்துவோம் என்று சொல்லி தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். ஹல்லேலூயா. 7 மடங்கு அக்கினி சூளையில போட்டாலும் அவர்கள் வெந்து போகாதபடிக்கு தேவன் அவர்களை காப்பாற்றினார், அவர்களோடு கூட உலாவி கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் நிச்சயமாக உங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு தெரியுங்களா? அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலையும் பவுல் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார். அதான் சொல்றாரு, விசுவாசத்தை நான் என்ன பண்ண, காத்து கொண்டேன் என்று சொல்லி, நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்பேற்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டுமானால், நீங்கள் தேவ சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவரோடு கூட பழகுங்கள், உங்கள் பிரச்சனைகள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக தேவன் சமாதானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டவர் நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட தகப்பனே, யாருடைய இருதயத்துல எல்லாம் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும்
ஒரு சமாதானத்தை தேவன் கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே உங்க சமூகத்துல ஆண்டவரே பிரச்சனைகள் வாரங்களை வைத்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை செய்வீராக. இந்த நாள் அந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அப்பா தேவனோடு கூட பழக உறுதியாய் பற்றி கொள்ள பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவர் வழி நடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.